ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராமா சீரிஸோட பார்ட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மோசமான ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு சின்ன கீறல் கூட படாம தப்பிச்சு வர நம்ம ஹீரோவை பார்க்குற நம்ம ஹீரோயினும் பயங்கரமா ஷாக் ஆகுறா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோட கண்ணும் இப்போ ரெட் கலர்ல மாற ஆரம்பிக்க இப்போ அவளுமே அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இப்படி அவ பயந்து ஓட நம்ம ஹீரோவும் அவளை துரத்திக்கிட்டே அங்க இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வரான். இப்போ ஹீரோயினும் வேகமா ஓட ஹீரோவும் அவன் கிட்ட இருக்க சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் மாதிரி மரத்துக்கு மரம் தாவி அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். இதனால பயத்துல அவளுமே தடுமாறி கீழே விழுறா. அப்ப அவ கீழே கிடக்கிற ஒரு மரக்கட்டையை எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சிலே அடிக்க அதுவுமே இப்ப சுக்குநூறா உடஞ்சு போயிடுது. இதனால கடுப்பான அவளை தூக்கி அவ கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவு ட்ரை பண்ணியும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவளால தப்பிக்க முடியாது. தன்னோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் நினைக்க அப்ப பார்த்து அந்த சூரிய கிரகணமா விலக நம்ம ஹீரோ அவளை கீழே போட்டுட்டு பழையபடி இப்ப நார்மலா ஆகிறான். ஒரு பொண்ணு இப்படி ஹர்ட் பண்ணதை அவனால தாங்கிக்கவே முடியாது. அதனால அவனுமே இப்ப அவகிட்ட சாரி கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயினும் ஒரு பேயை பார்த்த மாதிரி அவனை பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருப்பா. சோ இப்ப அவனுமே அவனோட தலையில கையை வச்சு தடவி கொடுக்க அவளுமே அப்படியே மயங்கிடுறா. இப்ப மயங்கி கிடைக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளில வரான். அதுக்கப்புறம் அவன் அங்க நின்னுட்டு இருக்க அவளோட கார்லயே அவளை அப்படியே சாட்சி உட்கார வைக்கிறான். மயங்கி கிடைக்கிற நம்ம ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு போலான்னு அவன் பார்த்தா அவளும் நம்ம ஹீரோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவனே அவளோட கையை எடுத்து விட்டுட்டு அங்க இருந்து போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோ இருக்க இடத்த ஒரு வழியா கண்டுபிடிக்கிற அவனோட பிரதர்ஸ் 2 பேரும் அங்க வந்து சேர்றாங்க. இந்த இடத்த எப்படி இவனுங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அவனும் நினைச்சுக்கிட்டே போய் அவங்க கிட்ட எதுக்காக நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்பான். எப்படி நீங்க என்ன இருக்க இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்தீங்க, உடனே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா நீங்க மறந்துட்டீங்களா, நம்ம ஹர்ஷ் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ல, இதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அந்த அர்ஜுனும் சொல்லுவான். ஆனா ப்ளீஸ் நீங்க உடனே எங்க கூட கிளம்பி வாங்க, உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம், நாங்க பெரியம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம ஹீரோவோ நான் எங்கேயும் வர போறதில்ல, அப்புறம் உடனே நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், ஏன்னா இது உங்க அண்ணனோட ஆர்டர் அப்படின்னு சொல்லுவான். எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றதை எங்களால கேட்க முடியாது. உங்களுக்கே தெரியும் உங்களோட இந்த பிரதர்ஸ் 2 பேரும் எவ்வளவு பிடிவாதக்காரங்கன்னு. அப்படி இருக்க உங்களை இப்படி தனியா விட்டுட்டு எப்படி எங்களால நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும். இப்போ அவனுங்க 2 பேரும் அவங்க கொண்டு வந்த பேக்ல இருக்க திங்ஸை வச்சு அங்கேயே ஒரு டென்ட்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்குற நம்ம ஹீரோவோ எதுக்காகடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுவான். ஆனா நீங்க வீட்டை விட்டு வந்ததுமே உங்களை தேடிக்கிட்டு உங்களோட பிரதர்ஸ் 2 பேரும் நாங்கள் அங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பெரியம்மா, பாட்டி, அப்பா, அம்மா அப்புறம் சந்தியான்னு நம்மளோட மொத்த குடும்பமே உங்களை இங்கே தேடி வரதான் போறாங்க. உங்களோட இந்த ஃபேமிலி உங்களை எப்பவும் விட்டு கொடுக்காதுண்ணா அப்படின்னு அவனும் சொல்ல, ஆனா அதே குடும்பத்துக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்கிறது. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு சாத்தான். என்னோட 25வது பிறந்த நாளான இன்னைக்கு நடந்த அந்த கிரகணத்தால நான் கூடிய சீக்கிரமே ஒரு முழு தீய சக்தியாவே மாறிடுவேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்புறம் எந்த ஃபேமிலியை பத்தி நீங்க 2 பேரும் இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களோ அதுக்கே நான் ஒரு பெரிய எதிரியா மாறிடுவேன். ஆனா ப்ளீஸ் இப்படி சாத்தான் தீய சக்திலாம் நீங்க பேசிட்டு இருக்கிறத கேட்கும்போது அதே கண்கள் டிவி சீரியலை பார்த்த ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு நம்ம அர்ஜுன் அவனை கலாய்க்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ கோவமா நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு வழியா மயக்கத்துலேருந்து எழுந்து கண்ணை திறந்து பார்ப்பா. அதுக்கப்புறம் அவ அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு ஓடி போய் அந்த காருக்கு அடியில யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்ப்பா. ஆனா இந்த காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தார்ல, அவரை நீங்க பாத்தீங்களா, அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட அவ கேட்க, நீ சொல்ற மாதிரிலாம் யாரும் இந்த கார்ல இல்லையேம்மா அப்படின்னு அவரும் சொல்ல, அதை கேட்டு அவளுமே இப்ப குழம்பி போறா. காரை யாரும் டிரைவ் பண்ணாம அது எப்படிங்க தானே வந்திருக்கும், அதுவும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நானும் அங்க தானே இருந்தேன், அப்படி இருந்தும் ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, இதை பத்தி யோசிக்க எனக்கு தலை தான் வலிக்குது, பேசாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பும் போது நம்ம ஹீரோ கையில இருந்த அந்த காப்பு அவளோட வலையில சிக்கிட்டு இருக்கதா அவ கவனிக்கிறா. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல, நான் ஒன்றும் ஒரு சாதாரண ஹியூமன் கிடையாது, நான் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் இவன் ஒரு இடியட், அப்படி இருந்தும் நாங்க 2 பேரும் உங்களோட தம்பிங்க இல்லைன்னு ஆயிடுமா என்ன, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி உங்களை இப்படியே விட்டுட்டு எங்களால போக முடியாது அப்படின்னு ஹர்ஷும் சொல்லுவான். ஒரு வழியா மகாராணி வந்துட்டீங்களா, சரி அந்த 2000 கொடு அப்படின்னு அந்த சித்திக்காரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்லுவா. என்னன்னு தெரியல, என்னோட கார் இன்னைக்கு பாதி வழியிலே பிரேக் டவுன் ஆனதுனால எனக்கு கிடைச்ச அந்த லாங் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் லோக்கல் சவாரியும் கிடைச்சிச்சு, அதுல எனக்கு கொஞ்சம் காசும் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாளைக்கு இதை விட நான் அதிகமா சம்பாரிச்சிருவேன். நாளைக்குங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. இப்போ உனக்கு பசிக்குதுங்கிறதுக்காக நாளைக்கு நீ சாப்பிடுவே என்ன, நீ முதல்ல என் கூட உள்ளவா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. இன்னைக்கு அந்த பிரீத்தமோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஆமா இந்த ட்ரெஸ்ல உனக்கு எது பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு இந்த எல்லோ கலர் தான்ப்பா பிடிச்சிருக்கு, நீ அங்க போய் 1 ஹவர் காடுனா 50,000 தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்ப சீக்கிரம் ரெடியாகு, நானே உனக்கு இந்த சலங்கையை கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல, நான் இந்த சலங்கையை கட்டிக்க போறது இல்லம்மா, டான்ஸ் பண்றதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதே நீங்க இன்னொரு கோயில்ல ஆட சொன்னீங்கன்னா அந்த நடராஜர் மேல சத்தியமா சொல்றேன், ராத்திரி பகல்னு பார்க்காம நிக்காம நான் ஆடிக்கிட்டே இருப்பேன். ஆனா நீங்களும் இப்படி பணத்துக்காக கண்ணவங்க முன்னாடியெல்லாம் ஆட சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால ஒரு நாள் அப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியாது. அப்புறம் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும், அனாதையா இருந்த என்ன நீங்க தான் வளர்த்தீங்க, எனக்கு நீங்க பண்ண இந்த உதவிக்காக நானும் நிறைய சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுக்காக எல்லாம் நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால பண்ணவும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, அவ இப்படி பேசுறத கேட்கிற அவளோட சித்தியும் கோவப்படுவாங்க. ஆமா ப்ளீஸ் நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவா. என்னது அம்மாவா, உன் வாயில் அப்படி நான் கூப்பிடாத, நான் ஒன்னும் உன்னை பெத்தவல்ல, நீயே ஒரு அனாதை எங்கேயோ தெருவில் கிடந்தவ, நான் சொல்ல சொல்ல கேட்காம என்னோட வீட்டுக்காரர் உன்னை கூட்டிட்டு வந்து என் தலையில கட்டிட்டாரு, இப்ப அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா நீ அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் எனக்கு ஒரு பாரமா தான் இருக்க, உன்னை பத்தி தெரிஞ்சதுனால தான் என்னமோ உன்னை பெத்தவங்க நீ வேணான்னு முடிவு பண்ணி துரத்தி விட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மனுஷ கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோட வீட்டை
காட்டுறாங்க. அவன் இல்லாதனால அவனோட மொத்த குடும்பமும் அப்படியே சோகத்துல மூழ்கி இருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹர்ஷும், அர்ஜுனும் திரும்பி வர, நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஓடி போய் கண்ல கண்ணீரோட அவன் வந்திருக்கான்னு ஏக்கமா பார்ப்பாங்க. ஆனா அவங்க 2 பேர் முகத்தையும் பார்க்குறவங்களுக்கு தான் பையன் அவங்க கூட வரலங்கிறது தெரிய வருது. ஸோ இப்ப அவங்களுமே சோகத்துல அழுதுகிட்டே அங்கருந்து போறாங்க. ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லங்கும்போது, "உனக்கெல்லாம் எதுக்குடி இந்த வரட்டு கௌரவம்? உன்னோட இந்த அழகும் இளமையும் எனக்கு உபயோகமா இருக்கும்னு தான் இத்தன வருஷமா நான் உனக்கு சோறு போட்டு வளர்த்தேன். ஒருவேளை நான் சொல்றத கேட்டு இன்னைக்கு நீ போய் அந்த ஃபங்ஷன்ல டான்ஸ் ஆடலன்னா, அப்புறம் உனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அனாதையா கிடந்த என்ன நீங்க தான் வளர்த்தீங்க. அப்படி பண்ணி நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நீங்க ஆசைப்பட்ட மாரி நானும் நெறைய சம்பாரிச்சு உங்களுக்கு குடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுக்காக எல்லாம் நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்லுவா. நான் சொல்றத கேட்க முடியாதுன்னா, அப்போ உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாதுடி அப்படின்னு அந்த சித்திக்காரியும் சொல்ல, அம்மா நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க பொண்ணு சாருவும் அவங்க கிட்ட சண்டை போடுவா. வாய மூடுடி. நீயே இவள மாரி என்கிட்ட மரியாதை இல்லாம பேசின தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. இன்னும் எதுக்காகடி என் மூஞ்ச பாத்து இப்படியே நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் அவள அப்படியே வெளில நிப்பாட்டிடுவாங்க. ராத்திரி முழுக்க சோறு தண்ணி இல்லாம கிடந்தா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அப்பவாச்சும் நான் சொல்றது உன் புத்திக்கு ஏறுதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த குற்ற பணியில தன்னந்தனியா சோகமா நின்னுட்டு இருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மா கண்ணுல கண்ணீரோட இருக்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரத பாக்குற அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அவன் இப்படி நல்லபடியா திரும்ப வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போன உசிரி அவங்களுக்கு திரும்ப வருது. இப்ப தன்னோட அண்ணாவ பார்த்த சந்தோஷத்துல சந்தியாவும் ஓடி போய் அப்படியே அவனை கட்டி அணைச்சுக்கிறா. அவன் இப்படி திரும்பி வந்தான்னு நினைச்சு குடும்பத்துல இருக்க மத்தவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதே நேரத்துல அவனோட அம்மாவோ ரொம்ப கோவமா இருப்பாங்க. அதனாலேயே அவன் கிட்ட எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுவாங்க. ஒரு அம்மாவா அவங்களோட கோவமும் நியாயமானதுதாங்கிறது நமக்கு புரியுது. இப்ப நம்ம ஹீரோட வீட்ல ஒரு வழியா பழையபடி சந்தோஷம் திரும்ப ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரத்துல தீய சக்திகளோட பார்வையும் அந்த குடும்பத்து மேல படர்ந்திருக்கு. இதுல அந்த சூனியக்காரியோ நம்ம ஹீரோட வீட்டை நோக்கி வர மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ கையில போட்டிருந்த அந்த காப்பு தான் அவனை முழுசா மாற விடாம தடுத்துக்கிட்டு இருந்ததுங்கிறத நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். ஆனா இப்ப அவன் அந்த காப்பையே மிஸ் பண்ணிட்டான். இனி அவனோட பவர்ஸ் எப்படி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத மத்த எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.